என் ஒய்ஃபுங்க சாதாரணமாக மார்கழி முழுசாக சர்வெண்ட்டு தான் போட்டுருந்தாங்க கோலம். பொங்கலுக்கு நான் போடுவேன்னு அடமுடிச்சு ஒரு வாரமாக ஸ்கிரிப்லிங் பேடில் அதை போட்டு போட்டு பார்த்து ட்ரைனிங் எடுத்து அதை 4 பேர்கிட்ட காமிச்சு சேங்ஷன் வாங்கி பொங்கல் அன்றைக்கி விடிய காலை 4 மணிக்கு எழுந்துட்டான். கோலம் போட போகிறான்னு விட்டேன். ஒரு ஹவரில் திரும்பி வந்து என்னை எழுப்பினான். என்னம்மாண்ணே கோலம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா. போனேன். கோலம் நல்லா இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஒரு கங்காரு படம் வரைஞ்சிட்டான். எதுக்கு கங்காரு பொங்கலுக்குன்னு உள்ளே போனேன். ஏம்மா கங்காரு வரைஞ்சேன்னு. கங்காரு இல்லைங்க, அதே கண்ணு தெரியல உங்களுக்கு இருட்டில், பசுமாடுன்னா. சத்தியமாக அது பசுமாடுன்னு நம்பவே முடியாது. நான் சொன்னேன் இல்லைம்மா காது நீட்டமாக இருக்கேன்னு. அது கொம்பு அப்படின்னா. அப்புறம் சொன்னேன் இதை பாரு இல்லை அப்புறம் ஏன் வயிற்றில் குட்டி வச்சுருந்த அப்படின்னேன். குட்டி இல்லைங்க அது மடின்னு. நான் எனக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்டிகை எதிர்க்க சண்டை போட முடியாதேன்னு சொன்னேன். இங்கே பார் நீ என்னை விட நிறைய படித்தவ ஒத்துக்கிற. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் மடி பின்னால் தான் இருக்கும், நடுவில் இருக்காது. நீ நடுவில் வரைஞ்சிருக்க. ஒன்று அதை மாற்று, இல்லை கோடு கிழிச்சு பாகங்களை குறிச்சிட்டு வந்துடு, மானம் போகுது அப்படின்னு. சார் எல்லாமே மனசை பொறுத்து சார் மகிழ்ச்சி. இவங்க வெறும் விவசாயின்னு மட்டும் பேசுகிறாங்க. அது இல்லை. இந்த பண்டிகை தான் எல்லா தொழிலையும் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. மண்பானையில் பொங்கல், அந்த தொழிலை செய்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள்.